என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ எறா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அரை லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆயில் ஆட் பண்ணி இந்த எறாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எறா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸு நான் வணக்கிக்கிறேன். ஓகே, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகே, இதில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணல. இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போனக்கப்புறமா நம்ம இந்த எறா இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ போட்டக்கப்புறமா இது எறா வந்து கொஞ்சம் கூடி வேகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ லிட் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஓகே, 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள்.